என்ன ஸ்னேகா 10 கோடியை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையா? பத்திரமா வச்சிருக்கல? எல்லாம் ரெடியா இருக்கு. எங்க வரணும்னு சொல்லு. எங்க வரணும்னு கேளு. என்னது எங்கெங்கன்னா? சொல்றேன். 10 கோடியே மொத்தமா ஒரே பார்சல்ல எடுத்துட்டு வராத. நீ என்ன பண்ற? 2 கோடியை பிரிச்சு அழகா தனித்தனியா பார்சல் பண்ணிக்கிற. நான் வரேன். என்ன பாக்குற? இல்ல பணத்தை கொடுத்தா கண்ணம்மாவை கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. யாரு இல்லைனாங்க? செல்லம்மா செஞ்ச காரியத்துக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தண்டனை தர வேணா? நீ என்ன பண்ற? நேரா போய் அந்த முத்தழகி கிட்ட சொல்லு. ஸ்னேகாவை ஏமாத்த நினைச்சதுக்கு இந்த 10 கோடி ஃபைன். அந்த செல்லம்மா செஞ்ச காரியத்துக்கு இது சரியா போச்சு. குழந்தை வேணும்னா இன்னும் ஒரு 10 கோடி கொடுத்தாதான் முடியும். என்னங்க இது? நீங்க பண்றது ரொம்ப அநியாயம் சார். உங்க வார்த்தையை நம்புனேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துகிட்டேன். இப்ப பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காத. டைம் வேஸ்ட். போய் இன்னும் ஒரு 10 கோடி ரெடி பண்ண சொல்லி கேளு. போன் பண்ணி அதை எப்படி கொண்டு வரணும், எங்க கொண்டு வரணும்னு ஸ்னேகா போன் பண்ணி சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி நடந்துகிட்டனா உன் குழந்தை உனக்கு கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்க, உன் கண்ணம்மா ஜலசமாதி ஆயிடுவா. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவ கண்ணம்மாவை என்கிட்ட கொடுக்கறதுக்காக என்ன வர சொல்லல. இந்த பணத்தை எப்படியாவது பிடுங்கிட்டு இன்னொரு 10 கோடி கறக்கணுங்கிற எண்ணத்துலதான் அவ என்ன வர சொல்லி கூப்பிட்டுருக்கா. அவளுக்கு 10 கோடி பத்தாதாமா? ஆமாங்க, அந்த 10 கோடி போதாதா? இன்னொரு 10 கோடி கொடுத்தாதான் கண்ணம்மாவை கொடுப்பேன், இல்லன்னா குழந்தைய கொண்டு கடல்ல வீசிருவேன்னு சொல்லியிருக்கா. இல்லங்க, எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. என்னால இதை செய்ய முடியும்னு தோணல. நான் செஞ்ச பாவத்துக்கு எதையாவது செஞ்சு எப்படியாவது கண்ணம்மாவை மீட்டு செல்லம்மா கிட்ட கொடுத்துட மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப அந்த தகுதி இல்லைங்க. ஐயோ, ஏங்க இப்படி பேசுறீங்க? உங்க பொண்ணுங்க அவ. நீங்களே இப்படி சோர்ந்து போனா என்ன அர்த்தம்? இல்லங்க, அது உங்க பெருந்தன்மை. இந்தாங்க 10 கோடின்னு தூக்கி கொடுத்தீங்க. ஆனா இப்போ இன்னொரு 10 கோடிக்கு நான் எங்க போவேன்னு தெரியலங்க. இது பாருங்க, 10 கோடி பெரிய அமௌண்ட் தான். உடனே பணத்தை புரட்டுறது கஷ்டம்தான். ஆனா அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நான் எப்படியாவது சமாளிக்கிறேன். விக்காத வித்தாவது பணத்தை புரட்டிடுறேன். தயவு செஞ்சு அதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து கண்ணம்மாவை வாங்கிட்டு வர வழியை பாருங்க. நான் நிஜமா தான் சொல்றேன். இல்லங்க, இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதீங்க. அவ நீங்க தான் பணத்தை கொண்டு வரணும்னு சொல்லிருக்கா. தயவு செஞ்சு இப்படி புலம்புறது அழறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆக வேண்டியதை பாருங்க. இத பாருங்க, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க கிளம்புங்க. ஐயோ, இதெல்லாம் வேண்டாங்க, வேண்டாம்.